அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களை கேட்பதற்காக பனங்குடி நகரத்திற்கு வந்துள்ளார்கள். வருக வருக என வரவேற்கின்றோம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பனகுடி பகுதியில மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். பனகுடி, அதாவது இந்த பனகுடி பகுதிங்கிறது ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாலகிருஷ்ணன் என்பவர் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனகுடி பகுதியில் இருக்கக்கூடிய மாதா கோவில் முன்பு, அதாவது டிடிடிஏ பள்ளி அருகே இருக்கக்கூடிய மாதா கோவில் முன்பு தொங்கி இருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ 400 மீட்டர் தூரம் நடைபெறுகிறது. அங்கே 400 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அங்க பேருந்து நிலையத்தில் இந்த ரோட் ஷோ நிகழ்வு நிறைவு பெறுகிறது. அங்கே பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திற்காக. சாலையினுடைய இரு புறங்களிலும் ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கையில் பதாகைகளை ஏந்தியிருக்கிறார்கள். மோடி மற்றும் ராஜ்நாத் சிங் படங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. தாமரை சின்னத்தையும் கையில் ஏந்தியிருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி துவங்கி நடந்து வருகிறது. சற்று நேரத்தில் ராஜ்நாத் சிங் அந்த பேருந்து நிலைய பகுதியில பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். முன்னதாக ராஜ்நாத் சிங் இன்று காலையில வாசுதேவனூர் தனி தொகுதியில ஆனந்தன் ஐயாசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தற்போது இந்த ராதாபுரம் தொகுதிக்கு உட்பட்ட பனகுடி பகுதியில ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.